பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனம் 12. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தர் நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இங்கே மனாசேனுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். மனாசே அவன் ராஜாவாகிற பொழுது வெறும் 12 வயது தான் இருந்துச்சு. இந்த 12 வயதில் அவன் ராஜாவாக மாறுகிறான். இந்த 12 வயதில் ராஜாவாக மாறி 55 வருஷங்கள் எருசலேமை அரசாண்டான். மிகப்பெரிய அனுபவம் உள்ள ஒரு ராஜாவாக மாறினான். இவன் ராஜாவாகிற பொழுது மிகவும் சின்ன பையனாக இருந்ததுனால, வயது மிகவும் குறைந்ததாக இருந்ததுனால, இவனுடைய ஜனங்கள், ஆளுகைக்குள்ள ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பை செய்தார்கள். தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி, பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து, விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி, வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவிக்கும்படியான காரியங்களை செய்தான். ஆகவே எல்லா மக்களும் மீண்டுமாக விக்கிரகத்துக்கு பின்னாக திரும்பினார்கள். மீண்டுமாக விக்கிரகத்தை ஆராதிக்க புறப்பட்டார்கள். இப்படிப்பட்ட காரியம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை காணப்பட்டது. பொல்லாப்பானதை காணப்பட்டதனால தேவன் இவன் மீது கோபம் கொண்டார். தேவன் இவனுடைய ராஜ்யபாரத்தை மிகவும் இவன் பயன்படுத்துகிற காரியத்தை பார்த்து தேவன் துக்கம் கொண்டார். ஆகவே இவனை சரிப்படுத்துவதற்கு தேவன் முயற்சி மேற்கொண்டார். ஆகவே இவனுடைய காரியங்களை பல நேரங்களில் கர்த்தர் இவனுக்கு எச்சரித்தும் இவன் அதை செய்யாமல் போனான், கேளாமல் போனான் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் மனாசேயோடும், வசனம் 10 வாசிக்கிறோம், மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின பொழுது அவள் கவனிக்காதே போனார்கள், கேளாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி விசுவாச மக்கள் தேவனுடைய சபைக்கு போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு போகிறோம். அப்படி போகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். காதுள்ளவன் கேட்கடவன் என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆகவே காது உள்ளவராகிய நாம் அப்படின்னா காது எல்லாத்துக்கும் இருக்குது, கேட்குறதுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் கேட்க கடவுன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள கடவுன்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ள கடவன், காது உள்ளவன் வசனத்தை ஏற்றுக்கொள்ள கடவன். இங்கே மனாசே கர்த்தருடைய வார்த்தை கவனிக்காமல் போனான், ஏற்றுக்கொள்ளாமல் போனான். அவனும் அவனுடைய ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளாமலே போனார்கள். அவனுடைய ஜனத்தோடும் மனாசேயோடும் பேசின பொழுது அவன் கவனிக்காதே போனான், கவனிக்கவில்லை, கவனிக்க மறந்து விட்டான். காரணம், தெய்வ பயம் அற்று போயிற்றது, தேவனுடைய பயம் இல்லாமல் போய்விட்டது. தேவனுக்கு விரோதமான பலிபீடங்களை வார்ப்பித்து பொல்லாப்பானதை செய்து தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யும்படியாக மக்களையும் எழுப்பினான். இவனும் பாவம் செய்தான். ஆகவே இவன் தேவனுடைய பக்கம் விட செவி சாய்க்காமலே போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இவனை தேவன் அசிரிய ராஜாவை கொண்டு சரிபடுத்த விரும்பினார். ஆகவே அசிரிய சேனாதிபதிகள் அவர் மேலே வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியை போட்டு அவனை கட்டி பாபிலோனு கொண்டு போனார்கள். பேசுகிற பொழுது, ஆண்டு எச்சரிக்கிற பொழுது கேட்காமல் போய்விட்டால் நடக்கிறது மிகவும் கொடூரமாக நடக்கும், மிகவும் கடினமாக நடக்கும். அவனுடைய கைகளை சங்கிலினால் கட்டினார்கள், வெண்கல சங்கிலினால் கட்டினாங்க. அவனை பிடித்தார்கள், பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். இங்கே ஒரு ராஜாவாக இருந்த மனாசே இங்கே ஒரு அவமானப்படுத்தப்படுகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அங்குள்ள மக்கள்லாம் என்ன யோசித்திருப்பாங்க, ராஜாவுக்கு இப்படி ஒரு கதி ஆகுதே என்று சொல்லி மக்கள் யோசித்திருப்பாங்க. காரணம், இவன் தேவனுக்கு விரோதமாக செய்த காரணத்தினாலே தேவன் இவனை புறஜாதி கையில் அல்லது அசீரியா கையில் ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால இவன் அங்கே பாபிலோனுக்கு நேராக கொண்டு போகப்படுகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்படி அவன் நெருக்கப்படுகிற வசனம் 12, தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி. இந்த கெஞ்சி என்ற வார்த்தை மிகவும் ஒரு நல்ல வார்த்தை. கெஞ்சி என்று சொன்னால் நெருக்கப்படுற காலங்களில் கர்த்தரே துணையானவர், நெருக்கப்படுற காலில் அவரே தஞ்சமானவர். நெருக்கம் என்பது யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழல். நெருக்கம் என்பது யாராலும் நன்மை செய்ய முடிந்திராத ஒரு சூழல். அதுதான் நெருக்கப்படுதல் என்பது அவ்வளோ ஒரு மோசமான, நெருக்கப்படுதல் என்பது அவ்வளோ யாராலும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது தான் நெருக்கப்படுற ஒரு காலமாக இருக்கிறது. ஆகவே நெருக்கப்படுகிற நேரத்தில் அவன் ஒன்றை செய்தான். என்ன செய்தான்னு சொன்னால், தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்ச ஆரம்பித்தான். இன்றைக்கி இந்த தர்மடுக்கெல்லாம் பார்த்தா கெஞ்சுவாங்க, இதை கொடுங்க என்று சொல்லி கெஞ்சுவார்கள். கெஞ்ச ஆரம்பித்தான். அப்படி கெஞ்சுகிற பொழுது தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தான். விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் செய்ய ஆரம்பித்தான். கெஞ்சுவது என்பது என்ன? நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் ஆண்டவரே, உம்மை விட்டால் வேறு வழி இல்லை என்று கெஞ்சுவது.
இதே தேவன்தான் அவரே தானாக வந்து பேசினார். அப்பொழுது இவன் காது கேட்காம போயிட்டான், கண்டுக்கவே இல்லை. ஆனால் நெருக்கப்படுற நேரத்தில் கர்த்தரை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கிற ஒரு சூழல் பார்க்கிறோம். கெஞ்சுகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அவன் தேவன் நோக்கி கெஞ்ச ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு என்று பார்க்கிறோம். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு அவனுடைய கெஞ்சுதலை கேட்டு அவனுடைய கெஞ்சுதலுக்கு அவர் பதில் கொடுத்தார். அவனுடைய கெஞ்சுதலை அவர் ஏற்றுக்கொண்டார். அவன் ஜெபத்தை கேட்டார், கெஞ்சுதலுக்கு இறங்கினார். அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அப்பொழுது மனாசே கர்த்தரை தெரிந்து கொண்டான். ஆகவே கர்த்தரை தெரிந்து கொள்வதற்கு இவ்வளோ நேரம் ஆகிவிட்டது. நாமும் கர்த்தரை தெரிந்து கொள்வோம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம். மனசை போல் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகாதபடிக்கு எங்கள் செவியை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். You will be succeeded.